சிறுகடிக்க ஆசை சரியல்ல டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு நான் நம்ம வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் அம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்க, ஆனால் உனக்கு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு இல்லை மனோஜ், அதுவே எனக்கு போதும். சரி, சாப்பிட போகலாமா? எங்கே சாப்பிட்றதுக்கு போகலாம்? வெளியில் லஞ்ச் போகலாமா? இது லஞ்ச் டைம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் நம்ம பக்கம் இருந்தால் அது நமக்கு தானே பெனிஃபிட்டு. பேசாமல் நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலாம். அங்கே போயிட்டு நம்ம ஸ்ருதியோட மனசையும் நம்ம ரவியோட மனசையும் மாற்றி நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இதுவும் சரிதான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் தானே போகிறோம், அம்மாவுக்கு தெரியாதுல்ல, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல விஜயை பற்றி பேசின உடனே ரோகிணி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது, இவ்வளோ தூரம் இவரை போராடி வெளியே கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் இப்போ கூட அவங்க அம்மாவை பற்றி தான் பேசுகிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்ம முத்தும் மீனாவும் ஆல்ரெடி அங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி மீனாவுக்கு பயங்கரமாக ட்ரீட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனாவோட சங்கத்தில் ஆட்கள் எல்லாம் இருக்காங்கள, அவங்கக்கிட்ட நகையும் வீட்டு பத்திரத்தையும் ஏமாற்றி அந்த சிந்தாமணி வட்டிக்கு மேலே வட்டியாக பணத்தை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கவே இல்லை. அதனால் மொத்த பேருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு சிந்தாமணிக்கிட்டே கொண்டு போய் கொடுத்து, நீ மட்டும் திருப்பி கொடுக்கலையேன்னா உன் மேலே கேஸை கொடுத்து உன்னை காலம் ஃபுல்லாக ஜெயிலில் போட்டுருவோன்னு சொல்லி மிரட்டி மொத்த பத்திரத்தையும் மொத்த நகையும் வாங்கி கொடுத்துருச்சு மீனா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பரவாயில்லையே மீனா, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிச்சு நல்லதாக முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியும் ரவி மீனாவை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோகினியும் மனோஜையும் பார்த்த உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. தெரியும் நீ இந்த மாதிரி தான் போயிட்டு மறுபடியும் அந்த வழக்கில் விழுந்துருவேன்னு நாங்கள் நினச்ச மாதிரி நீயும் விழுந்துட்ட. இனிமேல் உன்னை தூக்குறது ரொம்ப பெரிய கஷ்டம். நீ தானே இதுக்கெடுத்தாலும் ஃப்ராடு, என்னை ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னடனா இவங்க கூட சாப்பிட்றதுக்காக நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்திருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயம் தானடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சியும் பண்ணலை. ஆனால் ரோகிணி தான் என்னுடைய பொண்டாட்டி, ரோகிணி தான் என்னை கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கா. ஓ, அம்மா மேலே இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சா உனக்கு? சரி, இப்போவே நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ இப்படியெல்லாம் பேசுகிற விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ எதுக்காக அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தாங்க நம்ம அப்போவே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். யார் கேட்டு கேட்ட போனால் நமக்கு என்னென்னு சொல்லி நம்ம விட்டுருக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கணும்ல. அதனால தான் இவங்க இப்படியெல்லாம் நம்மளை தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. போயும் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம்ல ஸ்ருதி ரவி, நீங்களாவது எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினச்சேன். நீங்கள் மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் நானும் என் மனோஜ் மட்டும் பிரிஞ்சு இருக்கணுமா? பெரிய சொல்லி நாங்கள் கேட்கல. நீங்கள் தான் எல்லாத்தையும் ஏமாற்றி இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. யார் இப்போ பொய் சொல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு பயந்து போய் இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி கூட இருக்கலாம். அதனால் நானும் மனோஜும் வாழ்கிறதுக்காக இப்படி எல்லாத்தையும் போராடிட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ கோர்ட்டு தீர்ப்பு மட்டும் எங்களை பிரித்து விட்டால் அதை நிஜமாயிடுமா? நானும் மனோஜும் மனசை வைக்கணும். அப்போ தான் எங்களால் பிரிய முடியும். மனோஜ் நான் எக்காரணத்து கொண்டும் பிரியறதுக்காக வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் கடைசி வரைக்கும் மனோஜோட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா, வா மனோஜ் நம்ம போகலாம், இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கையை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னடா இவ பழையபடி குட்டி போட்டு போன மாதிரி திரும்பவும் அந்த பார்லர் அம்மா பின்னாடியே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி கிட்ட போயிட்டு ரோகிணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனாவும் முத்தவும் அந்த ஸ்ருதி ரவியெல்லாம் என்னை ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டாங்க, அவமானம் தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த மீனாவும் எங்கிட்ட இருந்து ஏமாற்றி இப்படி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டா, அவளையும் நான் சும்மா விடுறதா இல்லை, ஒரு 2 நாள் டைம் கொடு, மொத்த பேரையும் நடுத்தருவில் நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி செய்ய போகிறீங்க? நான் செய்யறத நீயும் வேடிக்கை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் மனோஜ் அவங்க கூட சேர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
ரோகிணி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா சிந்தாமணி இருந்துட்டு அந்த வட்டிக்காரரை பார்த்து, "நீ நோட்டீஸ் விடு. அது 38,00,000 எனக்கு இம்மீடியட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு மூலியமா விடு. அதுக்கப்புறம் அந்த டைம்குள்ள அவங்க கொடுக்கலனாக்க அந்த வீட்டை நம்ம கோர்ட்டு மூலியமாவும் போய் ஜப்தி பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போஸ்ட்மேனும் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு எல்லாரும் நொறுங்கிட்டு இருக்கிறபோது இந்த வீட்டை நம்ம வித்தரலாம், அதில் கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதுக்கப்புறமா அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த வட்டிக்காரர்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம், நம்ம இங்கேருந்து வாடகை வீட்டை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்பா இந்த வீட்டை எவ்வளோ அளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனதை எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதை விட்டுட்டு உன்னால் ஆரம்பித்த பிரச்சனையும் உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வீட்டை விற்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனோஜை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ஐடியா தானே கொடுத்தேன், இதெல்லாம் நல்ல ஐடியாவா, ஏதாவது வாயில் வந்து நல்லா வருது சொல்லி விட்டுருவான், அமைதியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும், நம்மன பொண்டாட்டியே என்னை ஏமாத்திட்டா, நீங்கள் தான் ஏதாவது பண்ணி இந்த வீட்டை மீட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.